சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தலில் வெற்றி யாருக்கு? அனல் பறக்கும் புதிய கருத்து கணிப்பு. தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு? யார் அடுத்து முதல்வராக வர வேண்டும்? 2026 தேர்தலில் முதலமைச்சராக யார் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு? மக்கள் யாருக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். புதிய கருத்து கணிப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தேர்தலில் வெற்றி யாருக்கு? அனல் பறக்கும் புதிய கருத்து கணிப்பு. அதாவது தமிழகத்தில் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குறிப்பாக 2026 தேர்தலை எதிர்பார்த்து நிறைய விதமான மக்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா புதியதாக ஒரு கட்சி வந்திருக்கிறது. அதாவது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான் பார்த்தீங்கன்னா புதியதாக வந்திருக்கிறது. ஆனால் புதியதாக எந்த ஒரு எலெக்ஷனையும் சந்திக்கவில்லை. எம்பி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அப்புறமா பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ தேர்தல், ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தேர்தலுக்கு வந்திருக்காங்க. இப்போது மக்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குறிப்பிட்டபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா வலுவாய்ந்த கட்சியாக இருக்கும். குறிப்பாக சேலம்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி அவர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருப்பார். அதாவது ஏடிஎம்கே அங்கே முன்னிலையில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் ஒன்று சொல்லலாம். டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் இருக்கலாம். அப்புறமா பிஜேபி, அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 7% சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு கொடுக்குறதாக தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14% அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்குறாங்களாம், முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அவர்களுக்கு 21%, நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு, அதாவது தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 28%, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 30% பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்தாக இருக்குன்னா, முதல்ல நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 30%, ஸ்டாலின் அவர்கள் 2வது இடத்துல 28%, விஜய் அவர்கள் 3வது இடத்துல 21% பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் இது தேர்தல் சமயத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொகுதி வாரியாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல முன்னிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 2026 யார் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யார் முதலமைச்சராக வரணும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.